தமிழ்நாட்டிலே முதல்ல சிஏ படிப்புகளுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா அதுவும் ஃபுல் டைம் காலேஜா நம்ம இன்ஸ்டிடியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நிச்சயமா இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். எம்பிபிஎஸும் டஃப் தான், பியும் டஃப் தான், லாவும் டஃப் தான், சிஏவும் டஃப் தான். ஆனா இது நீங்க எப்படி படிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இது வேரி ஆகும். இண்டிவிஜுவலாக கேர் எடுத்துக்குவோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு எந்த மாதிரி லெவலில் இருக்கான் அப்படின்னு எல்லாமே வந்து ஃபேக்கல்டி வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டீச் பண்ணுவோம். இன்னும் இந்த கோர்ஸ் பொறுத்தவரை ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே அவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ எல்லாமே நம்ம அந்த டைமிங் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துறோம். நம்மளுக்கும் சிஏ ஆகும் ஒரு நான் பேஸாக இருந்து கொஞ்சம் ஹோப்ஃபுல்லாக எனக்கு கொடுத்ததுக்கு என்எம்சி தான். இங்கே வந்து படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வந்து புரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கிறேங்கிறத என்னால் ரியலைஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்களோட டீச்சிங் வே அது எனக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துச்சு. என்எம்சி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே செக்யூர்டான ஹாஸ்டல் அண்ட் கேர்ள்ஸ்க்கு சேஃப்டிங்கிறது 200% இருந்ததுன்னே சொல்லலாம். எத்தனை எக்ஸாம்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் ஆகிட்டு இருக்கு? மினிமம் ஒரு 40 எக்ஸாம் வரும் பர் சப்ஜெக்ட். 25% சிலபஸ் முடிச்ச உடனே ஒரு டெஸ்ட் இருக்கும். அதனுடைய ரிசல்ட்ஸ் கிடைச்ச உடனே ஸ்டடீஸ்ல அவன் வீக்கா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு 40 மார்க் எடுக்கிறான்னா அவனை நிச்சயமா நான் வந்து 65 மார்க் எடுக்கிறதுக்கு புஷ் பண்ணுவேன். ஒரு சில கம்பெனி வந்து அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் கேட்கறான்னு ஒழிய டிகிரி வித் சிஏ அந்த மாதிரி சில இடங்கள் வந்து கேட்கறது இல்லை. ஒரு சில இடங்கள் வந்து டிகிரி வந்து கேட்போம். அதனால வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யாருக்கு வந்து மிஸ் ஆகிறதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறைக்கு தான் வந்திருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கனவுகள் இருக்குது, நிறைய கோர்சஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிஏ அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சொல்லும் பொழுதே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பயம் தான் இருக்குது. இது எடுத்தால் எந்த அளவுக்கு வந்து நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும், இதுக்கான அடுத்த விஷயம் என்ன, இல்லை ஒரு பேப்பரில் நம்ம ஃபெயில் ஆகிட்டா மொத்த பேப்பர்ஸையும் அட்டம் பண்ணுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் எல்லாருக்குமே இருக்குது. பட் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அப்படின்றவங்க ரொம்ப அழகாக இத்தனை வருஷமாக ரொம்ப நேர்த்தியாக எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி கோர்சஸ் இங்கே இருக்குது, எத்தனை வருஷம் இந்த கோர்சஸ் படிக்கணும், இதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்கான விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமான்ற கேள்விகளுக்கு எல்லாமே பதில் இன்னைக்கு கிடைக்க போது. வாங்க போய் நம்ம மேனேஜ்மெண்ட்ல பேசலாம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லேருந்து நம்ம கூட மணிகண்டன் சார் இருக்காரு, ஹூஸ் பீன் அ ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். இது என்ன ஒரு மினி ஸ்கூலே நடத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை பத்தி சொல்லுங்க. why was this concept particularly? இது வந்து இந்த ஸ்டடீஸ்க்கு நிச்சயமா தேவைப்படுது. எப்படின்னா நான் ரொம்ப கேஷுவலாக படிக்க போகிறேன் அப்படின்னா இந்த படிப்பு வந்து அவங்களுக்கான படிப்பாக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் பி மாதிரியான லா மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். இந்த கோர்ஸை நீங்கள் ரொம்ப சீரியஸாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள வந்து பயமுறுத்த விரும்பலை. அட் த சேம் டைம் வந்து ஃபோக்கஸ்டாக படித்து தான் ஆகணும். நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர்டாக பிளான் பண்ணி படிக்கலன்னா இந்த ஸ்டடீஸை நீங்கள் முடிக்க முடியாது. சிஏனாவே ரொம்ப டஃப்பான கோர்ஸ் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நானே கேட்பேன், இன்னும் எத்தனை காலத்துக்குள்ளா இதையே சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்பேன். உண்மையாக சொல்லணும்னா வீட்டில் தான் என் பையனை படிக்க வச்சேன் அப்படின்னு நம்ம 10வது 12வது வரைக்கும் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு காலேஜ் லைஃப்குள்ளே வரான் இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்குள்ளே போகிறோன்னா பேரண்ட்ஸால் வந்து அவங்களை கேர் பண்ண முடியாது. ஸோ அவன் ஏதோ ஒரு லிமிட்டை தாண்டிட்டான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஸோ இது வந்து நிறைய நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்குவாங்க. என்னென்னா ஒரு அகாடமியில் போய்ட்டு ஒரு 2 hours 3 hours டியூஷன்ஸில் இந்த சப்ஜெக்டை படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கப்புறமா அடுத்த 22 மணி நேரம் 20 மணி நேரம் அவனே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஸ்டூடெண்ட்டாக இருந்து புக் எடுத்து வச்சு ரெஃபரன்ஸ் எடுத்து ஃபுல் டைமாக ஸ்டடீஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுவானான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. அது எல்லாராலையும் முடியாது. ஹார்ட்லி ஒரு 1% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு என்விரான்மெண்ட் தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். ஸோ யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபுல் டைம் காலேஜ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நம்ம லாஸ்ட் 18 இயர்ஸாக இதே கான்செப்ட் தான். ஆரம்பிக்கும் பொழுதே தமிழ்நாட்டிலே முதல்ல சிஏ படிப்புகளுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக அதுவும் ஃபுல் டைம் காலேஜாக நம்ம இன்ஸ்டியூட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு +1 +2 படிக்கும் பொழுது ஒரு ஸ்கூலில் மார்னிங் 9 to 4 அவங்க படிப்பாங்க இல்லையா, அதே கான்செப்ட் தான். கிளாஸ் ரூமில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு லெக்சரர், ஒரு ப்ரொஃபஸர், அந்தந்த சப்ஜெக்டோட எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஒவ்வொரு பீரியடுக்கு ஒரு சப்ஜெக்ட். இப்போ ஃபவுண்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பேப்பர் இருக்குன்னா அந்த 4 பேப்பருக்குமே வேறு ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. அண்ட் தென் வந்து இவங்களுக்கு ஒரு பீரியட் வந்து எக்ஸ்டென்சிவ் கோச்சிங் இருக்கும். எப்படின்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் மட்டும் அவங்களுக்கான கோச்சிங்ஸ் இருக்காது. அவங்க வந்து ஒரு ஜூன் மாதம் இங்கே ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் வந்து வர ஜனவரி மாதம் அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் அவங்களுக்கான கரிக்குலம் இருக்கும். அந்த சிலபஸ் முடிஞ்ச பிறகு கண்டினியூஸாக அவங்கள வந்து கோச்சிங் கொடுப்போம், படிக்க வைப்போம். இது நீங்கள் வந்து 10th and +2ல போர்டு எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் பார்க்கலாம். சிலபஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம்
அட்வைஸ் பண்ணி coaching வச்சுட்டே மாதிரி ஒரு இருப்பாங்க, விஷயம் கோச்சிங் நடக்குது, கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்கூல் மாதிரியே தான் 9 to 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுறாங்க. அண்ட் தென் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஹாஸ்டலுக்கு போன பிறகு அவங்க வந்து படிக்கணும். ஸோ அண்ட் தென் வந்து அவங்களுக்கான ஒரு பிரேக் டைம் இருக்கும், அவங்களோட டின்னர் இருக்கும். பேரண்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கு வந்து அவங்க கையில் ஃபோன் கொடுப்போம். அவங்க கையில் ஃபோன் இருக்காது, ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனுக்கு வரும்போது ஒரு சின்ன பட்டன் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து வார்டன் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ வார்டன் வந்து 8 to 8:30 கிட்ஸ் கையில் மொபைல் கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் கூட அவங்க டெய்லி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவோம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா இது எல்லாத்தையுமே அவங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, இது வந்து அவங்க ஃபோக்கஸ்டாக ஸ்டடியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இங்கே வந்து என்எம்சியில் வந்து இதை தாண்டி ஒரு விஷயம், இப்போது மேபி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் பிட் டல், இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா விஷயம்ஸ்லாம் இங்கே இருக்கா? நிச்சயமாக இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன ஒரு விஷயம். 10th +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்க்கு நம்ம நடத்தின பாடம் போய் சேர்ந்துதா, அவனுக்கு அது புரியுதா அப்படின்னு ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டால் வந்து 50 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியல, அதுக்கு அவங்களுக்கான ஒரே டூல் என்னன்னா அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ரிவிஷன், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, மிட் டேர்ம் டெஸ்ட்டோ இல்லை வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் டெஸ்ட்டோ நடத்தும் போதே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ஸ்டூடெண்ட்டோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்ட்டு. அடுத்து அவனுக்கு என்ன ஃபோக்கஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பீரியாடிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து 25% சிலபஸ் முடிச்ச உடனே ஒரு டெஸ்ட் இருக்கும். அதனுடைய ரிசல்ட்ஸ் கிடைச்ச உடனே அவங்க கூட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈவன் அவங்க பேரண்ட்ஸையுமே வர வச்சு ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம். அவங்களுக்கு லேக்கிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். அவனோட ஃபோக்கஸ் லேக்கிங்கா இல்லை அவனுக்கு வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறானா அப்படின்னு பார்ப்போம். ஃபோக்கஸ் லேக்கிங்னா நிச்சயமாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி நீங்களும் உங்கள் சைட்லேருந்து எஃபர்ட் போடுங்க, அவங்கள வந்து புஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நாங்களும் அவங்களுக்கு இந்த ஸ்டடீஸோடைய சீரியஸ்னஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து ஸ்டடீஸில் அவன் வீக்காக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு 40 மார்க் எடுக்கிறான்னா அவனை நிச்சயமாக நான் வந்து 65 மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு புஷ் பண்ணுவோம். சார், நிறைய விஷயம் நம்ம பேசியிருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம், சின்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி எல்லாருமே 90% ஹாஸ்டலில் இருக்கிறதுனால இந்த ஃபுட்கான விஷயம் எப்படிங்க? சரி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே ரொம்ப கிளியராக இருக்கும். நம்ம ஆரம்பிச்சதுலேருந்தே வித் ஹாஸ்டலோட தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். 18 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இது 19th இயர். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, இங்கே தங்குற வசதி நல்லா இருக்கா, ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கா அப்படின்னா இதை நான் சொல்கிறத விட ஒரு ஃபவுண்டேஷன் இங்கே படித்த ஸ்டூடெண்ட் அவனுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. விருப்பப்பட்டால் இங்கே வந்து இன்டர்மீடியட் கண்டினியூ பண்ணலாம். இது வந்து காலேஜ் மாதிரி 3 years 5 years நம்ம லாக் பண்ண போகிறது இல்லை. ஜாயின் பண்ணிட்டோம் முடிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்லாம் அவங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபவுண்டேஷன் முடிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அடுத்த இன்டர்மீடியட் நான் இங்கே படித்தாதான் என்னால் வந்து சீக்கிரமாக முடிக்க முடியும், எப்படி நான் ஃபவுண்டேஷனில் இங்கே டீச்சர்ஸோட அசிஸ்டன்ஸாக இருக்கலாம், அவங்களுடைய நாலேஜ் ஷேரிங்காக இருக்கலாம், இல்லை இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸாக இருக்கலாம், அது அவனுக்கு பிடிச்சிருந்தா தானே அவன் இன்டர்மீடியட்குள்ளே வர போகிறான். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்மீடியட்டும் இங்கே கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால தான் கண்டினியூ பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து வெளியில் தங்கி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடும் சாப்பிடுவாங்கன்னு கேட்டால் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. ஒன்று ஃபுட் அவைலபிளாக இருக்காது, இல்லை அஃபோர்டபுளாக இருக்காது, இல்லை குவாலிட்டி நல்லா இருக்காது. ஆனால் அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 டைம் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, மார்னிங் வேக்கப் காலில் அவங்களுக்கு கொடுக்குற டீ காஃபி ஆர் ஈவினிங்கில் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற டீ ஸ்நாக்ஸாக இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் தான் கொடுத்துட்ருக்கோம். சூப்பர். அண்ட் பீங் அ கவுன்சிலர், ஸோ என்ன மாதிரி ஒரு கவுன்சிலிங் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பீங்க சார்? ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணணும்னு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கோர்ஸ் பற்றின விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் வெளியில் எல்லாருமே டஃப்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிச்சயமாக இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னா எம்பிபிஎஸும் டஃப் தான், பியும் டஃப் தான், லாவும் டஃப் தான், சிஏவும் டஃப் தான். ஆனால் இது நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இது வேரி ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் இதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் டெடிகேட் பண்ண போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யார் எடுக்க போகிறாங்கன்றது அதை விட ரொம்ப முக்கியம். அண்ட் தென் வந்து இதுக்கான ப்ராக்டிஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜனவரி மாதம் எக்ஸாம்ஸ் இருக்குன்னா நீங்கள் அக்டோபர்லேருந்தே ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸாம்ஸ்க்குள்ளே நீங்கள் வர முடியுன்றதை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே நாங்கள் அவங்களுக்கு வலியுறுத்துவோம். ஸோ அட்மிஷன் கொடுங்கன்னு நேரில் வந்தாங்கன்னா கூட இந்த விஷயங்களை அவங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களை நாங்கள் பயமுறுத்தல. ஆனால் இதுதான் என்விரான்மெண்ட். இன்ஃபேக்ட் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, மாசத்துல 3 நாள் 4 நாள் அவங்களுக்கு ஆஃப் கொடுக்குறோம், வீட்டுக்கு போகிறாங்க, டிவி பார்க்குறாங்க, என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதர் டேஸ் வந்து பொங்கல் தீபாவளிலாம் வந்து அதோட சேர்த்து தான் அந்த லீவ் இருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஸ்கூலில் கொடுக்குற மாதிரி ஒரு கரிக்குலம் ஷெட்யூல் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஜூனில் என்னைக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை ஒர்க்கிங் டேஸ் இருக்குது, அண்ட் அதில் எவ்வளோ ஹாலிடேஸ் இருக்குது, ஜூன் மந்த்னா எத்தனை 3 நாள், என்னன்னைக்கு நீங்கள் 3 நாள் வீட்டுக்கு போக முடியும். இன்ஃபேக்ட் வந்து ஜூனில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்வான்ஸ்டாக அவங்க ஜனவரி வரைக்கும் எங்கள் கூட இருக்க போகிறாங்க இல்லையா ஃபவுண்டேஷன் லெவலில், இப்போவே அவங்களுக்கான ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் கம்ப்ளீட்டாக ஷெட்யூல் பண்ணி கொடுத்துருப்போம். ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா அக்கேஷனலாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி அவங்க வந்து எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் இங்கே வருவாங்க. எந்த ரீசன்ஸ்க்காகவும் டைவர்ட் ஆக மாட்டாங்க. நான் பொங்கலுக்கு ஊருக்கு போகணும், நான் எப்போத்துலேருந்து நான் பிளான் பண்ணணும், டிக்கெட் புக் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கூட அவங்களுக்கு தொந்தரவு இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து எங்கள் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் கூட தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சார் நான் டிக்கெட் எடுத்து அனுப்பிட்டேன் என் பையன். அடுத்த கேள்வி அதுதான்.
தான் இருந்தது. ஒரு பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே அவங்க வந்து குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜில் வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னாலும் விசாரிச்சா கூட ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு தோணும் எந்த அளவுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ஓகேவா இருக்கீங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்களா. பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2 years ஆஃப் லேர்னிங் பீரியடில் வந்து ஹார்ட்லி ஒரு லீவ் டைமில் அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தான் எல்லாருமே வீட்டுக்கு போகிறான்ற அந்த பயம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் எவ்வளோ கன்வின்சிங்காக இருக்காங்க? இது ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் வந்து பேரண்ட்ஸ் நேரில் வந்து பார்த்து தான் இந்த என்விரான்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் தெரியும், இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் நேரில் மீட் பண்ணுறாங்க, ஃபீமேல் டீச்சர்ஸ் இருக்காங்க. அண்ட் இதில் ஒரு பெரிய விஷயமா நான் ஹைலைட் பண்ண வேண்டியது வந்து மோர் தென் 60% வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், அவுட் ஆஃப் 100 வந்து 60 வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், க்ரௌடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரே கேர்ள்ஸ் டாமினேட்டிங் காலேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த பிலீஃப் சிஸ்டம்குள்ளே தான் இருக்காங்க. அண்ட் இங்கேருந்து முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய வேர்ட் ஆஃப் மவுத் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, சேஃப்டியை ஃபீல் பண்ணுவாங்க, அதுதானே ஃபஸ்ட்டு தேவை. அண்ட் தென் வந்து டெய்லியுமே பேரண்ட்ஸ் வந்து அந்த கிட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண போகிறாங்களே, அது வந்து டைம் அலாட் பண்ணியிருக்கோம் 8 to 8:30 பேரண்ட்ஸ் டைம். ஸோ இப்போ இன்னைக்கு அவங்க பையன் கால் பண்ணலன்னா அவங்களுக்கே ஒரு தோணும் இல்லையா, இன்னைக்கு என் பையன் கால் பண்ணலன்னா அவங்க வந்து அந்த அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க. அண்ட் எங்களுடைய ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட அவங்க ஃபுல் கான்டாக்டில் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தேவை இருக்குது, வீட்டில் ஒரு விசேஷம் இல்லை வந்து வீட்டில் ஒரு தவறு ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருக்குன்னா கூட ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு என் பையனுக்கு லீவ் கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக நம்ம ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறோம், அட் த சேம் டைம் வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம்டாக இருக்காங்க அவங்க. அதனால அந்த பயம் தேவை இருந்துகிட்டே இருக்கும், எங்கேயும் டிஸ்கனெக்ட் ஆகாது, அதனால இருந்துட்டு இருக்கும். 2 months ஒன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் நேரில் வருவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு, ஸ்கூல் மாதிரி தான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு. அவங்களோட ஸ்டடி பேட்டர்ன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் அட் த சேம் டைம் வந்து இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் அதில் இருக்க ட்ராபேக்ஸ் ஏதாவது இருந்ததாலும் கரெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு என்விரான்மெண்ட் செட் ஆகாது இல்லையா. நான் சொல்றதே ஒரு விஷயம் தான், படிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி தர்றது தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட நோக்கம். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஐம் சோபிதா. நான் திருச்செங்கோட்டிலேருந்து வரேன். நான் என்எம்சியோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. நான் வந்து 12th வந்து நான் காமர்ஸ் தான், கம்ப்யூட்டர் மேக்ஸு. ஸோ எனக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் பேஸே கிடையாது. சிஏனா கஷ்டம், ஒரு சார்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஃபுல் ஃபார்ம் தான் தெரியும். ஸோ இங்கே வந்து ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணேன். ஒரு 3 month எனக்கு நல்லாவே ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஸோ எனக்கு அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக ஒரு ஓரளவுக்கு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டாஃப் எனக்கு நல்லாவே கொஞ்சம் நல்லா கம்யூனிகேஷன் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஸ்டாஃப் கிட்ட அவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக என்ன எனக்கு வேணும், எனக்கு என்ன எனக்கு எது மாதிரி சொன்னால் புரியும் அவங்க வந்து ஹோக்கப் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு கன்வின் பண்ணாங்க. 276 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் 400க்கு. அண்ட் தென் சிஏ இன்டர். ஸோ எனக்கு சரௌண்டிங் இங்கே பிடிச்சனால இங்கேயே சேர்ந்தேன். அப்புறம் இன்டர் வந்துட்டேன். ஸோ இன்டர் அப்படின்னா போர்ஷன் பார்த்தவே நல்லாவே எனக்கு பயமாக இருந்தது. ஃபவுண்டேஷன் விட டபுள் மடங்கு எனக்கு இருந்துச்சு போர்ஷன்ஸ் வந்து படிக்கிறது. நம்மளுக்கும் என்ன சிஏ ஆகும், ஒரு நான் பேஸாக இருந்து நான் ஒரு சிஏ ஆகும் அப்படின்னு ஹோப்ஃபுல்லாக எனக்கு கொடுத்ததுக்கு என்எம்சி தான். இப்போ கூட எனக்கு வந்து இன்டர் முடிச்சு வந்து பாமன் இருக்குது, 4 set எக்ஸாம்ஸ் பண்ணணும். எனக்கு தெரியல எப்படி படிக்கணும், இல்லை ஒரு டெஸ்ட் விட்டு போச்சுன்னா என்ன பண்ணட்டும்ட்டுனா அதில் கூட எனக்கு ஒரு கைட்னஸ் மாதிரி கொடுத்தாங்க ஸ்டாஃப்ஸு. ஸோ சிஏ இன்டர் குவாலிஃபைடாக இல்லை, ஸோ சிஏ குவாலிஃபைட் ஆனாலும் எனக்கு கைட் பண்ணி இதை பண்ணு என்னை வழிநடத்தி கொண்டு போகிற என்எம்சிக்கு தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாம் தர்மக்கன். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். நான் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக பேஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் காமர்ஸுங்கிற பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நான் வந்து சிஏக்குள்ளே ஜாயின் ஆனேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக டிகிரி ஃபஸ்ட்டு கோவிட் டைமில் டிகிரி ஜாயின் பண்ணி அதுலேருந்து என்னால் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய் ஸோ டிஸ்கன்டினியூ பண்ணி ஸோ என்எம்சிங்கிறத நியூஸ் 7 தமிழ் அந்த இது மூலமாக ரெஃபர் பண்ணேன். ஸோ அது மூலமாக என்எம்சி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பட் ஆனால் இங்கே வந்து படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வந்து புரிஞ்சு படிக்க ஆரம்பிக்கிறேங்கிறத என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சு. ஏன்னா அவங்களோட டீச்சிங் வே அது எனக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துச்சு. ஸோ நான் ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபுல்லாகவுமே இங்கே தான் குவாலிஃபை ஆனேன். மோஸ்ட்டாக இந்த என்எம்சியில் என்னோட ப்ளஸ் அதாவது ஒரு பெனிஃபிட்னு சொல்கிறது வந்து ஹாஸ்டல் வந்து அவங்க அந்த என்விரான்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா மொபைல் ஃபோன்ஸ் கிடையாது. ஸோ நமக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத போது நம்மளால் நல்லா யோசிக்க முடியும். பாண்டிங்ஸ், ஸோ ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே நம்மளால் டெவலப் பண்ண முடியும். என்எம்சி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே செக்யூர்டான ஹாஸ்டல் அண்ட் வெளி மெம்பர்ஸ் அவுட் சைட் மெம்பர்ஸ் யாருமே ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்தது. ஏன்னா இங்கே லாண்ட்ரியிலேருந்து ஃபுட்லேருந்து எல்லாமே என்எம்சி அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே வச்சுருந்தாங்க. அவங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ், டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் மட்டும்தான் ஹாஸ்டல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி அக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தங்காட்டிக்கு
எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருந்தங்காட்டுக்கு கேர்ள்ஸ்க்கு சேஃப்டிங்கிறது 200% இருந்ததுன்னே சொல்லலாம். ஒரு பாயிண்டில் கூட ஒரு இன்செக்யூர்டாவோ வேறு எந்த மாதிரியுமே நாங்கள் ஃபீல் பண்ணதே இல்லை. வீட்டில் எப்படி செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோமோ பேரண்ட்ஸ் கிட்ட அதே மாதிரி இங்கேயும் ஃபீல் பண்ணுவோம். கேர்ள்ஸ் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடாக நீ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. பட் என்ன பயம் இருந்துச்சுன்னா ஹாஸ்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு. அந்த ஃபெசிலிட்டியும் வந்துட்டு என்எம்சியில் நல்லா இருந்ததுனால நாங்கள் இங்கே நல்லாவே படித்தோம் என்எம்சியில். இப்போ நீங்கள் வெளியே ஆர்டிகல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா வந்துட்டு இப்போ அவுட் ஸ்டேஷன் ஆடிட்கெல்லாம் வந்துட்டு முன்னாடியெல்லாம் மோஸ்ட்டாக பாய்ஸ் தான் வெளியே அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஈவன் ஆடிட்டர்ஸ் ஆர் எவால்விங் அவங்களும் வந்துட்டு இல்லை கேர்ள்ஸ் போகட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும் அப்படின்னு அனுப்புகிறாங்க. இப்போ அந்த ஜெண்டர் ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியாயிட்டு ஈவன் கேர்ள்ஸ் ஆர் கெட்டிங் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்னைக்கு நம்ம கூட நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லேருந்து விவ் காட் டாக்டர் கே செந்தில்குமார். வணக்கம் சார். சார், அதாவது சிஏ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுதே ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு ஆசை இருக்கு சிஏ படிக்கணும் அப்படின்றது. பட் அதை தாண்டி பயம் நிறைய பேருக்கு ஜாஸ்தி இருக்கு. அந்த கோர்ஸ்க்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் படிக்கணுமா, அதை எடுத்துட்ட பிறகு எப்படி அந்த பிளேஸ்மெண்ட் அமையுன்ற ஒரு பயமே நிறைய பேருக்கு இருக்கு. பட் இத்தனை வருடமா ஒரு காலேஜா அதை எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ ஹவ் இஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? சிஏங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அந்த நிறுவனம் தான் இது வந்து நடத்திட்டு வருது. இதனுடைய டியூரேஷன் வந்து 4 ஆண்டுகள் மட்டும்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 விதமான ரூட்டில் போய் நம்ம படிக்கலாம். ஒன்று +2 முடிச்சுட்டு நம்ம ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் ஃபைனல் எக்ஸாம் வந்து எழுதலாம். இன்னொன்று வந்து பிகாம் டிகிரி முடிச்சுட்டு இன்டர்மீடியட் ஃபைனல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அந்த கஷ்டமாக இருக்கக்கூடிய கோர்ஸும் கூட கொஞ்சம் எளிமையாக வந்து நம்ம கல்லூரியில் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே, டைரெக்டாக அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி டிகிரி எடுத்துட்டு பிறகு சிஏக்கான கோர்ஸ் 2 விதமாக ரூட். ஆனால் இப்போ எத்தனை பேருக்கு இந்த விஷயம் ஒர்க் ஆகும் அப்படின்னா அகெயின் இந்த பிளேஸ்மெண்ட்ன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறுது. அப்படி இருக்கும் இப்போ டைரெக்டாக எடுத்து கோர்ஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு ஒருவேளை அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப குறைவாக இருந்தால் அதுக்கான விஷயம் எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேலன்ஸ் டைரக்டாக எடுத்து படிக்கிறதுக்கும் ஃபவுண்டேஷனுக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. அப்போ டைரக்டாக படிக்கிறவங்களுக்கு ஒரு டிகிரி வந்து இருக்கும். அப்போ இந்த ஃபவுண்டேஷன் படிக்கிறவங்களுக்கு இந்த டிகிரி இருக்காது. அதில் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு இந்த மாதிரி டிகிரி வந்து பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு சில கம்பெனி வந்து அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் கேட்குறான்னு ஒழிய டிகிரி வித் சிஏ அந்த மாதிரி சில இடங்கள் வந்து கேட்கறதில்ல. ஒரு சில இடங்கள் வந்து டிகிரி வந்து கேட்பாங்க. அதனால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யாருக்கு வந்து மிஸ் ஆகிறதுல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டே இருக்கு. இல்லை, இந்த கேள்வி முக்கியமாக ஏன் அப்படி கேட்டேன்னா, இப்போ தெர் இஸ் ஆல்வேஸ் அ மித். அதாவது ஒரு சப்ஜெக்டில் சிஏல நம்ம ஃபெயில் ஆனால் they have to repeat the papers அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அகெயின் the years அது ப்ரோலாங் ஆகுது இல்லையா? அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து திருப்பி அந்த ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணுமா, ஒரு பேப்பரை நம்ம அட்டெம்ப்ட் எடுக்கும்பொழுது அகெயின் we have to redo all the papers போது அது ஒரு கேள்வியாக மாறுது இல்லையா? அது ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு எங்களை பொறுத்து என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு டைமே நல்லா நம்ம படிச்சிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே வராது. ஃபஸ்ட்டில் நம்ம படிக்கும்போது படிக்கக்கூடிய மெத்தட் ஒன்று இருக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு எப்படி படிக்கணும்னு ஒரு விதம் இருக்குது, பாஸ் பண்ணலாம். இப்போ வந்து சிஏ இன்ஸ்டியூட்டில் வந்து இயர்லி 3 times வந்து இன்ஸ்டியூட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரி பிரச்சனையில் வரக்கின் வந்து வாய்ப்பே வந்து இல்லை. ஒரு அட்டெம்ப்ட்னா அடுத்த அட்டெம்ப்ட் குயிக்காக வந்துடும். முதல் நாள் வந்து 6 month எக்ஸாம்ஸே வந்து நம்பர் ஆஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 3 times வருது பர் இயர். அதனால் அந்த ஒரு பெரிய மைண்ட் செட்டில் நம்ம வந்துட்டு ஒரு பேப்பர் ஃபெயில் ஆகினா மறுபடியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் நினைக்கிறதில்ல. நல்லா படிச்சுட்டு போனால் நம்ம அந்த அப்படியே வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? இந்த கோர்ஸ் பொறுத்தவரை ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்மளுடைய ஃபெசிலிட்டிஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறோன்னா, அவங்களுக்கு வந்து ஃபுட் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவையோ எல்லாமே நம்ம அந்த டைமிங் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துறோம். அப்புறம் ஆஸ் பர் ஷெட்யூல் எல்லாமே ஷெட்யூல் தான். இந்த போர்ஷன் வந்து இவ்வளோ ஹவர்ஸ் முடிக்கணும்னா அவ்வளோ ஹவர்ஸ் நாங்கள் முடிச்சிருவோம். அது ஈவன் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சும் சரி ஏதாவது ஒன்று பண்ணி நாங்கள் வந்து போர்ஷன் முடிச்சிருவோம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுவுமே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவோ ரொம்ப பேர்டனாவோ யாரும் வந்து ஃபீல் பண்ணுறதில்ல. அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு எங்கே இந்த தாட் ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஒரு விஷயம்? இப்போ கோர்சஸாகவும் நிறைய பேர் பண்ணும்பொழுது ஒரு காலேஜாக எடுத்து அண்ட் கம்ப்ளீட் ப்ராப்பர் ஸ்கூலிங்காக கொண்டு வரீங்க. I think it is only one firm which has been doing இந்த மாதிரி ஒரு விஷயம். அப்படி இருக்கும்பொழுது how confident உங்களுக்கு இருந்தது? இல்லை, இதில் என்னென்னா இந்த கோர்ஸ் பொறுத்தவரை வந்து படிக்கும்போது சில ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இது படிக்கணும். நம்ம வெரி ஷார்ட் பீரியடில் வந்து படிக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த ஹாஸ்டல் ஸ்டடிக்கும் டே ஸ்காலருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அப்போ ஏன் வந்து இப்போ டே ஸ்காலர் வரும்போது அவங்களுக்கு வந்து ட்ராவலிங்கு மற்ற டைமிங் இதெல்லாம் ப்ராப்ளம். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஹாஸ்டல் வச்சு ஒரு ஃபுல் டைமாக கொடுத்தா ஒரு பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம காலேஜ் வந்து 20 years வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. 20 years. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? ஸோ டோட்டலி எத்தனை எக்ஸாம்ஸ் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் ஆகிட்டு இருக்கு? மினிமம் ஒரு 40 எக்ஸாம் வரும் பர் சப்ஜெக்ட். பர் சப்ஜெக்ட் இஸ் 40 வந்து. ஸோ இது எந்த அளவுக்கு அந்த பெர்சன்டேஜ் வந்து இங்கே கிளிக் ஆகிட்டு இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில்? பிகாஸ் பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறது அந்த ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் அதில் தான் வந்து ஃபியூச்சர்லேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ பேரண்ட்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த ஃபேக்கல்டி நம்ம
எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவோம். ஈவன் ஒரு கிளாஸ் டெஸ்ட் நடத்தினா கூட நம்ம ஒரு குரூப் வச்சிருக்கோம், அதுக்கு குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடுவோம். பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்துவோம், இண்டிவிஜுவலாக கேர் எடுத்துக்குவோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு அவன் எந்த மாதிரி லெவலில் இருக்கான் அப்படி எல்லாமே வந்து ஃபேக்கல்ட்டி வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டீச் பண்ணுவோம். டவுட் கிளாஸ் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஆகட்டும். அதனால் வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்கு எப்பவுமே நிறைய நல்லா சப்போர்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நம்மளை என்ன ஏதாவது இன்கன்வீனியன்ட் ஃபீட்பேக் கேட்போம், அதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா இமீடியட்டாக வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். somewhere they would have cleared the papers. ஆனால் அந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது சில பேருக்கு அந்த பேசிக்கான சில விஷயங்களும் வந்து நம்ம பார்க்கும்போது குழம்பிடுவோம்ல சார், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இங்கே கொடுக்குறீங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸாக வருவாங்க. எப்படியெல்லாம் வருவாங்க அப்படின்னா, பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஹைலி டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு நம்ம இந்த லாங்குவேஜ் ஒரு 15 days வந்து ஒரு கம்யூனிகேஷன் கிளாஸ் எடுத்து, அது ஏன்னா சிஏ பொறுத்தளவு நிறைய வந்து தியரி பேப்பர்ஸ் இருக்குது, நிறைய ரைட்டிங் ஸ்கில், அந்த ரைட்டிங் ஸ்கில்க்கெல்லாம் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுப்போம். அதே மாதிரி வந்து நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் +2 பார்த்தா சயின்ஸ் குரூப் படிச்சிருப்பாங்க. அந்த சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து பிகினிங்கில் ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ்னு ஒன்று நடத்துவோம். ஒரு 10 hours வந்து அவங்க சொல்லுவோம். அப்போ பேசிக்கில் அந்த 11th and 12th என்னென்ன பேசிக் இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அப்போ ஒரு 1 monthல எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து பார்த்துக்குவோம். அந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிட்டு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துட்டு எல்லாமே வந்து கரெக்டாக அவனுக்கு பேசிக்காக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் கிளாஸ் வந்து நிறைய நடத்துவோம். அதனால் எங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கோர்சஸாக எடுத்து படிக்கிறதுக்கும் ஒரு கம்ப்ளீட் காலேஜாக கொண்டு வரதுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன சார்? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணோம் அப்படின்றாங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? ஒரு கோர்சஸாக எடுத்து படிக்கலாமா, இல்லை இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு காலேஜில் வந்து கோர்சஸாக எடுத்தும் படிக்கலாம், காலேஜில் வந்து சேர்ந்து என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா, கோர்ஸை வந்து நீங்கள் செல்ஃப் லேர்னிங் தான், நிறைய வந்து நீங்கள் செல்ஃபாக தான் பண்ணணும். இங்கே அப்படி இல்லை, நாங்கள் எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்தோம். ஸ்டடிஸ் ஆகிட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருந்தால் அவன் படிக்க மாட்டான், அவன் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான். இங்கே அப்படி இல்லை, கம்பல்சரி ஸ்டடி, 6 hour கிளாஸ் அட்டன் பண்ணணும், எல்லாம் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அப்போ இருக்கும்போது இது வந்து பெட்டராக வந்து இருக்கும். அண்ட் ஹவு இஸ் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது நாங்கள் வந்து எப்பவுமே ரூல்ஸில் வந்து திஸ் இஸ் மஸ்ட் மேம், இது நாங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம்னா என்ன? ட்ரெஸ் கோட் தான். ட்ரெஸ் கோட் கம்பல்சரியாக வந்து ஷூட் பண்ணி போட்டுருக்கோன்னா டேக்கன் பண்ணியிருக்கோம். அது ஒரு விஷயம் அதுதான் வந்து ரொம்ப வந்து நம்ம சொல்கிறது டிசிப்ளின். ஆனால் டிசிப்ளின் வந்து நம்ம ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அதில் நம்ம எந்த கோர்ஸ் படித்தாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் டிசிப்ளின் வந்து சொல்லி கொடுத்துருவோம். அந்த மாரல் அதால் எத்திக்ஸ் எல்லாம் வந்து சொல்லிடுவோம், இப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால தான் படிக்க முடியும். இல்லாட்டி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த சில இடங்களில் இருக்கக்கூடிய காமன் ரூல் தான். நம்ம வந்து புதுசாக வந்து பெரிய ரூலெல்லாம் எதுவும் கிடையாது. காமனாக ஒரு ஹாஸ்டலுக்கு என்ன ரூல்ஸோ, ஒரு கல்லூரிக்கு என்ன ரூல்ஸோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியாது. எங்களுக்குன்னு தெரியும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரூல் எல்லாம் எதுவும் இருக்காது. இப்போ ஜென்ரலி இதை முடிச்ச பிறகு பிளேஸ்மெண்ட் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், எந்த அளவுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து டெஃபினெட்லி உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் ரவுண்ட் அபவுட் ஒரு ஸ்டார்ட்டில் வந்து இந்த சேலரி இருக்கும், வி கேன் கேரண்டினா அது என்ன ஃபிகர் சொல்லுங்கள் சார்? ஃபிகர் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்தளவு வந்து இன்ட்ரு அப்படின்னா நீங்கள் இன்ட்ரு குவாலிஃபைடுனாவே 30,000 to 40,000 மினிமம். ஓகே, இன்ட்ரு வந்து வித் உங்களுக்கு வந்து அடிஷனல் கம்ப்யூட்டர், அடிஷனல் அக்கௌண்டிங் நாலேஜ், ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் நல்லா இருந்தால் ஒரு 30,000 வந்து கன்ஃபார்ம். 30 to 40 ஃபைனல் வந்து நீங்கள் முடிச்சிருந்தே டிபெண்ட் அப்பான் த கம்பெனி. நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிற விஷயம், அதுக்கான ஒரு விஷயம். ஆமாம், நீங்கள் வந்து நல்ல ஒரு ரேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேலரி வந்து ரேங்க் கிடைக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து சிங்கிள் அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ஒரு வெயிட்டேஜ் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து போத் குரூப்பு கம்ப்ளீட் பண்ணால் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். அப்போ நம்ம வந்து நல்லா கரெக்டான ரூட்டில் நம்ம போயிட்டுனா நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா இன்ஸ்டியூட் பொறுத்தளவு அந்த இயர்லி வந்து அவங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துவாங்க. அந்த கேம்பஸ் இன்டர்வியூ பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும், we will get so many jobs. Thank you so much sir. I think it's a very informative session. I hope students நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயத்தை clear பண்ணிருக்கீங்கன்னு நம்புறோம். Thank you. Nice meeting you. Thank you. Okay.